ஆசிரியர்களே, ஒரு மாணவனை கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக கண்டியுங்கள், பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். மாற்றி செய்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் தயவு செய்து கெடுத்து விடாதீர்கள். இதை நான் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். மாணவர்களால் ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்றது. வகுப்பிலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தகராறு நடக்கின்ற சம்பவம் நடக்கின்றது. சென்னையில் பாரிஸ் கார்னரில் உமா மகேஸ்வரி என்ற ஒரு ஆசிரியை கொலை செய்யப்படுகின்றார். தூத்துக்குடியிலே தேவாலயத்திலே புகுந்த ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை குத்துகின்றான் கத்தியால். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒன்று, எவ்வளவு மடத்தனமான ஒன்று என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். ஆனால் இது நடந்ததற்கு காரணம் என்ன என்பதை அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்களை படித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் நிறைந்திருக்கிற அவையிலே நான் இதை பதிவு செய்கின்றேன். கல்லூரி மாணவர்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தான் இங்கு இருக்கின்றார்கள். மற்றவர்கள் அத்தனை பேரும் ஆசிரியர்கள். நான் சொல்வதற்கு காரணம் உண்டு. நம்ம தடிக்கு கீழே விழுந்தோம்னா அடிபட்டுச்சான்னு முதல்ல பார்க்க மாட்டோம், யாராவது பார்த்துட்டானான்னு முதல்ல பார்ப்போம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தோழர்களுக்கு முன்னிலையில், தன்னுடைய தோழிக்கு முன்னிலையில் ஆசிரியர்களால் கண்டிக்கப்படுவதை இந்த இளைய சமுதாயம் தவறாக நினைத்து அவமானப்படுத்தப்படுவதாக நினைத்து கொள்வதனால் மனதிலே வன்மம் உண்டாகி விடுகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன், நடந்த சம்பவம். திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது சரியான நோக்கத்திலே இதை 2 பேரும் புரிஞ்சுக்கணும், ஆசிரியரும் மாணவர்களும். உன் கேப்டன் வாஸ் மர்டர்ட். மிலிட்ரியில் டாக்டராக இருக்கிறாரு, 117 பெட்டாலியனில் மிலிட்ரிக்கு ஆஃபீஸர் செலெக்ஷன் நடக்குது, அதுக்கு வந்திருக்காரு. தும்கூரில் இருக்கார். அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு செலெக்ஷன் முடிஞ்சோடனே வாத்தலை முக்கம்புன்னு திருச்சி பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு சுற்றுலா போகலாமேன்னு சாயங்காலம் 6 மணிக்கு போகிறாரு. அந்தி மயங்கிற வேலை. ஒரு அம்மா தன்னுடைய பெண்ணோட, அந்த கேப்டனோட ஒய்ஃபு தமிழ் பெண், பொள்ளாச்சியை சேர்ந்தவர்கள், தன் பெண்ணோடு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றாள். அந்த பெண் கரும்பு சாறு வேணும்னு கேட்குது. கதை இல்லை, நிஜம். கரும்பு சாறு வேணும்னு கேட்குது. அந்த கணவன் அதை வாங்கிறதுக்கு போகிறாரு. அந்தி மயங்கிற வேலை, பக்கத்தில் ஆள் என்ன தெரியாது. ஒருத்தன் வந்து கத்தியை கொண்டு வந்து அந்த அம்மா கழுத்தில் வைக்கிறான். கேப்டனோட மனைவி இல்லையா, என்னங்க அப்படின்னு சத்தமாக அந்த அம்மா தைரியமாக கத்துது. கத்துனோன்னு தான் இவனுக்கு கத்தி வச்சவனுக்கு தெரியுது பக்கத்தில் ஒரு ஆண் துணை இருக்குன்னு. உடனே ஓடுறான். அந்த இடத்துல வாங்கின அப்படியே அந்த கிளாஸை போட்டுட்டு அவர் விரட்டுறார். அவனை போய் பிடிக்கிறார். ஜர்க்கின் போட்டிருக்கான், அந்த ஜர்க்கினில் மண்டவோடு படம் போட்டிருக்கு, அதை அப்படியே சேர்த்து பிடிக்கிறார். அவன் ஜர்க்கினை கழட்டி விட்டுட்டு ஓடுறான். திரும்பவும் விரட்டுறாரு. பின்னால் இருந்து ஒரு பெரிய வாள் எடுத்து அப்படி வீசுகிறான். கழுத்தில் வந்து ட்ரக்கியா கட் ஆகிடுது, ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங், இறந்துடுறான். போன கணவனை காணாமன்னு தாயும் மகளும் தேடிக்கொண்டு போகிறார்கள். இருளுகின்ற நேரம் அவர் மேலே தடிக்கி விழுகுறாங்க. ரத்தத்தில் கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். காவல்துறைக்கு செய்தி போகிறது. முதலமைச்சரினுடைய பாதுகாப்பிலே நானும் ஐஜியும் ஒரே காரில் போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் முதலமைச்சரை அனுப்புவதற்கு. நான் சொல்லுவது 10 ஆண்டுகளுக்கு முன்னால். மைக் அலருது, கேப்டன் மர்டர்னு, இஸ் தேர் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னு பல சிந்தனைகள். டெல்லியிலேருந்தெல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க. ஐஜி நீங்கள் போங்க சார், சிஎம்ஐ பார்த்துட்டு, நான் என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் நான் போகிறேன். சீன் ஆஃப் கிரைம் இஸ் தி மதர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நேராகிறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு போகிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன காட்சியை அங்கே பார்க்குறேன். அந்த நேரத்திலும் அந்த பெண் தைரியமாக தான் இரவு நேரத்திலே பார்த்த அவனை போர்ட்ரைட்னு சொல்லுவாங்க, அவன் உருவம் எப்படி இருக்குன்னு அதை சொல்ல சொல்ல வரைஞ்சிட்டோம். இந்த ஜர்க்கினில் இருந்த ஃபோட்டோவில் மண்டை ஓடு போடுற மாதிரி படம் இருக்குது, அது மாதிரி யாரும் போடுறதில்ல. இது 2ஐயும் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து, இந்த ஜர்க்கின் யாருக்கு சொந்தம், இந்த மாதிரி அடையாளம் உள்ளவனை யார் பார்த்தாலும் எனக்கே பேசலாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வழக்கமாக எஸ்பி ஃபோனை கொடுக்கறதில்ல, எனக்கு இறந்து போனது கேப்டனுங்கிறதுனால. ஒரு நாளைக்கு 100 பேர் பேசுகிறான். யாருக்கு யாரை பிடிக்கலையோ இந்த ஜர்க்கின் அவனு தான் சாருங்கிறான். ஒவ்வொன்றையும் விசாரித்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தன் பேசுகிறான் ராத்திரி 9:30 மணிக்கு. காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் சார், இது சமயபுரத்தில் இருக்கிற முருகானந்தத்தோடது சாருங்கிறான். உடனே அவன்கிட்ட நீ யார், எங்கேருந்து பேசுகிறேன்னு. இதுக்காக தான் சார் 3 நாள் பேசாமல் இருந்தேன். இதே மாதிரி கேட்குறதா சார் உங்களுக்கு வேலையாக போச்சு. போலீஸுக்கெல்லாம் தகவல் தெரிஞ்சு அதை கேட்டுக்க வேண்டியதானே, என்ன யாருன்னு ஏன் கேட்குறீங்கிறான். சரி நீ சொல்ல வேண்டாம்டா, எங்கேருந்து பேசுகிறேன்னு. சரி உங்களுக்காக சொல்கிறேன் சார், ஜெயிலுக்குள்ளேருந்து பேசுகிறேன்னா. எப்படா ஜெயிலுக்குள்ளேருந்து பேசுகிறேன் சார், அதெல்லாம் இருக்குது சார், இதை சொன்னாக்கா நீங்கள் நாளைக்கு ரைடு வந்துடுவீங்க சாருங்கிறான். சரி பரவாயில்ல, உண்மையாக இல்லைன்னா உன்னை தொலைச்சிட்டேன்னு சொன்னான். நிச்சயமாக உண்மை சார்,
ஏன்னா என் பிள்ளைய படிக்க வச்சது நீங்கள் தான் சார், என்னை மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ணி என்னை உள்ளே அனுப்பிச்சது நீங்கள், அந்த நன்றிக்காக பேசுகிறேன் சார், நான் பிள்ளைய படிக்க வச்சதுக்காக. ஒரு ஆறுமுகம்னு ஒரு ஏசி அவரை விட்டு விசாரிக்க சொன்னால், இவன் வந்து யாரை சொல்கிறானோ அவன் அந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் மொட்டை அடிச்சிருக்கான். தன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்காக பெரிய இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஜர்க்கின்ல இருந்த 2 டிக்கெட்டு இதெல்லாம் வச்சு இவன் தான் குற்றவாளின்னு பண்ணால் போய் எஸ்ஐ விசாரிக்கிறாரு இல்லைங்கிறான், இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு இல்லைங்கிறான், டிஎஸ்பி விசாரிக்கிறாரு இல்லைங்கிறான், ஏடிஎஸ்பி விசாரிக்கிறாரு இல்லைங்கிறான். அப்புறம் நான் போகிறேன், நான் போய் அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே, நீ தாண்டா குற்றவாளி, இந்த பாரு உனக்கு மொட்டை அடித்த ஆளே கொண்டு வந்து நிறுத்தினேன் சமயபுரத்துலேருந்து, டிக்கெட் யார் கொடுத்தானோ அந்த கண்டக்டர்னு எல்லாத்தையும் பார்த்தோன்னா காலை பிடிச்சிட்டு, ஐயா நான் தான் ஏன் கொலை பண்ணேன், ஏன்டா இத்தனை நாள் சொல்லலை, இவ்வளோ அடி வாங்குறியா அப்படின்னு சொன்னேன். சொன்னால் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார், ஏன் நான் உண்மையை சொல்லலைன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. திருச்சியில் மிகப்பெரிய பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் அம்மா அயன் பண்ணுற வேலை பார்க்குறாங்க, ஏழை குடும்பம், ஆங்கில மீடியத்தில் படிக்கிற பள்ளி. ஒரு நாள் வந்து ஒருத்தன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான், அவனுக்கு திரும்பி வாங்கி கொடுக்கணும், எனக்கு பணம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவன் நடந்த சம்பவம், பக்கத்தில் இருக்கிறவன் பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு, அவன் பணக்கார பையன், அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர். ஆனால் அவன் அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டான் காணான்ட்டு. உடனே எந்திரிச்சு வாத்தியார்கிட்ட சொல்லிட்டான். வாத்தியார் எல்லாரும் பெல் அடிக்கிற நேரத்தில் பையை பூரா செக் பண்ணுவோம், ஒரு பையிலும் வெளியில் போகக்கூடாதுன்றார். நான் மாட்டிக்குவோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம உண்மையை சொல்லிவிடுவோம், வாத்தியார் நம்மளை பாராட்டுவார். நேராக போய் நான் தான் சார் எடுத்தேன், இன்ன காரணத்துக்காக எடுத்தேன்னு பணத்தை கொடுத்தேன். வாத்தியார் இடுப்பில் போட்டிருக்க பெல்ட்டை கழட்டிட்டு என்னை பிச்சு பீஸ் ஆக்கிட்டார் சார். அன்று நான் தெரிந்து கொண்டது திருடக்கூடாது என்பது அல்ல, உண்மையை சொன்னால் ஆசிரியர் எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவார். அடியை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, நான் அவமானப்பட்டு விட்டேன். அன்றிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போவதை நிறுத்திவிட்டேன். இன்று கொலைகாரனாக உங்களிடம் நிற்கின்றேன். இது அப்படியே ஒப்புதல் வாக்குமூலம். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், தயவு செய்து இதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். ஆனால் ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். மத்தியானம் 2:30 மணி, ராஷ்டிரபதி பவன்லேருந்து திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன சார் அப்படின்னு கேட்டால், அப்போ தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜனாதிபதி மெடல் வாங்கியிருந்தேன், சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்து பேசிட்டு போயிருந்தார். அதனால் அவருடைய பிஏ லைன் வாங்கி கொடுக்குறாரு, அவர்கிட்ட கொடுக்குறாரு, அவரே பேசுகிறார். திருச்சியிலேருந்து துறையூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த துறையூரில் ஒரு பொண்ணு +2 பாஸ் பண்ணி நிறைய மார்க் வாங்கியிருக்கு, மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்குது. ஆனால் அது 47 வயதான, 17 வயசு கூட நிரம்பாத அந்த பெண்ணை 47 வயதான அவருடைய தாய் மாமனுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். அது சட்டப்படி குற்றம் அல்லவா? அது என்ன செய்ய முடியும்னு பார்த்து அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நொடி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிவிட்டு 1 மணி நேரத்தில் துறையூருங்கிற அந்த இடத்துக்கு போகிறேன். அது உண்மை. அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொன்னோன்னா உடனே ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. தவறு தான் சார்னு எல்லாரையும் வெளியில் போக சொல்லிவிட்டு, அந்த பொண்ணை நீ என்ன பண்ணணுமான்னு திருச்சியில் உள்ள ஒரு பெரிய காலேஜை சொல்லி அதில் சேரணும்னு சேர்த்து விட்றேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், என்னன்னு கேட்டேன். அப்துல் கலாம் சார் வந்து டெல்லியிலேருந்து ஜனாதிபதி ஒருத்தர் உனக்காக என்கிட்ட பேசினாரே எப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு டூருக்காக எங்கள் ஆசிரியர் என்னை அழைச்சிட்டு போயிருந்தார். அங்கே ஒரு விழாவுக்கு அப்போது அணுவிஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் சார் வந்திருந்தார். கேள்வி கேட்கலான்னு சொல்லும்போது 4 பேர் மட்டும் கேள்வி கேட்டோம். நான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். எஜுகேஷன் என்று ஒற்றை வார்த்தையிலே கல்வி என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார். யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதில் அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய செல்ஃபோனும் இருந்துச்சு. இதை மாதிரி ஒரு சூழல் வந்தோடனே உடனே எங்கள் ஆசிரியருக்கு ஓடினேன், என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னொன்னே பெண் ஆசிரியை, நீ தான் நம்பர் வச்சுருக்கல அப்துல் கலாம் சார்கிட்ட பேசுன்னு சொன்னாங்க. நான் பேசினேன் சார் அப்துல் கலாம் சார்கிட்ட, அதான் அவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காருன்னுச்சு. ஆடி போயிட்டேன். ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் ராஷ்டிரபதி பவனிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் ஒரு ஏழை சிறுமி தன்னுடைய கல்விக்காக ஆசிரியர் சொன்னதற்கிணங்க அப்துல் கலாம் அவர்களிடம் பேசியது என்றால் இதோட முடியல. 6 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். பெண்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள், கல்வியினுடைய சிறப்பை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். பேசி முடிச்சுட்டு இறங்கணுன்னு ஒரு பொண்ணு மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட பெரிய தகராறே பண்ணுது. கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு, எஸ்பி சார் உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியல, 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு மாதத்துக்கு
நான் அட்லாண்டாவில் வேலை பார்க்குறேன், என்னுடைய கணவர் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு, நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது. ஒரு கல்வி, ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு நிமிடம் ஒரு ஆசிரியை நீ பேச ஜனாதிபதிகிட்ட என்று சொன்ன ஒரு வார்த்தை துறையூர் அடுப்படியிலே அடங்கி போக வேண்டிய ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்துகிறது என்றால், ஒரு ஆசிரியர் நினைச்சா ஒரு மாணவ மாணவியினுடைய மாற்றம் எப்படி வருகிறது என்று பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை உண்டுன்னு எனக்கு தெரியும், காவல்துறை அதிகாரியை இவ்வளவு சொல்கிறீங்க சார், யாரையும் திட்ட முடியல, யாரையும் எதுவும் பண்ண முடியல, இவனுங்களெல்லாம் திருத்துறது எப்படி சார் என்ற கவலை உண்டு. உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், வெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெரிய கடப்பாறை எடுத்து மலையை போய் உடைச்சா கடப்பாறை வளையுமா. ஒரு மாணவனை கடும் கோபமாக பேசி அடித்து கண்டித்தால் கடப்பாறை மாதிரி பாறையில் மோதுறது வளையுமா. எப்படி ஒரு பசு மரத்தினுடைய சின்ன செடியினுடைய வேர் அந்த பாறையை துளைத்து கொண்டு உள்ளே போகின்றதோ, மாணவர்களை தனியாக அழைத்து அன்பாக பேசினால் மாறாத மாணவர்கள் உலகத்தில் இல்லை. இதை நான் அடித்து சொல்லுவேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, ராம்ஜி நகருங்கிற ஒரு ஊரில் 100 பேரை ஒரே ராத்திரியில் கைது பண்ணார். கைது பண்ணது பெருசு இல்லை, அவங்க வாழ்க்கையில் மாறுதல் உண்டாக்கணுங்கிறதுக்காக 1 கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றினார். நியூஸ் 7 சேனலில் நான் ஒரு பேட்டியில் கூட இதை குறிப்பிட்டிருந்தேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, பேங்க்குக்கு போவான், 6 பேர் பேங்க் நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ளே நுழைவான், தமிழ்நாட்டில் திருட மாட்டான், வெளிநாட்டில் தான் திருடுவான், இங்கிலீஷ் பேசுவான், ஹிந்தி பேசுவான், பணத்தை கொண்டு போய் ஒருத்தன் டெபாசிட் பண்ணுறதுக்கு இப்படி பணத்தை வைப்பான், பின்னாடியிலேருந்து ஒருத்தன் தட்டுவான், டேய் உன் கார் 555 தானே, யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்கம்மா, அப்படியே பணத்தை வச்சுட்டு சார்னு கேஷியர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியும் சொல்லாமலும் ஓடுவான் காரை பார்க்க. உள்ளே இருக்கிற கேஷியர்கிட்ட போய் ஒருத்தன் தட்டுவான், உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப டேஞ்சர்னு பிரான்ச் மேனேஜர் தேடிட்டு இருக்காரு, நீங்கள் இப்போ தான் பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவன் அப்படியே வச்சு டிராயரை தள்ளிட்டு பிரான்ச் மேனேஜர் ரூம் போவான். நடுப்புற இன்னொருத்தன் இந்த பணத்தையும் உள்ளே இருக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். இதெல்லாம் அப்படியே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை மாதிரி நூற்றுக்கணக்கான குற்றங்கள். 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ண போவான், 100 ரூபா கீழே போடுவான். அட்டென்ஷன் டைவர்ஷன் கிரிமினல்ஸ், கவனத்தை திசை திருப்பி திருடுறது. 100 ரூபா தன்னது இல்லைன்னு இந்த முட்டாப்பேலுக்கு தெரியும். 1 லட்ச ரூபாயை வச்சுட்டு அதை போய் எடுப்பான், இவன் அதை அடிச்சுட்டு போயிடும். இப்படியே இது வெளிநாட்டில் வெளி ஸ்டேட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் ட்ரெயினில் நார்த் இந்தியன் போலீஸ் வந்தானோன்னு அவனுக்கு தகவல் போயிடும், லாட்ஜ் தங்குறதுலன்னு சொல்லிவிடுவாங்க. பிடிக்க முடியாமலே இருந்துச்சு. இதை பிடிக்கணும்னு சொல்லி நான் ஒரு நாள் பெரிய ஒர்க் அவுட்லாம் பண்ணி 100 பேரை ஒரே ராத்திரியில் கைது பண்ணி ஜெயிலில் அனுப்பிச்சிட்டு இவன் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லலாம் வச்சுட்டேன். அப்போ பண்ண முடியும், இப்போ பண்ண முடியாது. இவனுடைய பிள்ளைகள் உங்களைப் போல கல்லூரிகளும் இன்ஜினியரிங் கல்லூரிகளையும் மெடிக்கல் காலேஜ்லேயும் படிக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் கதவு தன்னால் திறக்கும்ல, அது மாதிரி அவன் வீட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா கதவு தன்னால் திறக்கும். யாரும் போலீஸ் போய் பிடிக்க முடியாது, ஒரே கத்தி ஊரை சிரிக்கடிச்சிருவான். இதனாலேயே நிறைய பேர் பிடிக்காமல் இருந்தாங்க. ஐஜி இருக்கும்போது சொல்லி நம்ம அந்த வேலையை செஞ்சோம். இவன் எல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருந்து வெளியில் வர முடியாமல் இருந்ததை இந்த மாதிரி எல்லாம் எப்படி திருடி இருக்கானோ இதெல்லாம் கொண்டு போய் ஜட்ஜிகிட்ட நானும் கலெக்டரும் போட்டு காமிச்சு, என்னங்க பட்டப்பாலில் இப்படி திருடுறானோன்னா இவன் தாங்க நாளைக்கு பெயில் போட்டிருக்கான்னு ஜட்ஜிகிட்ட சொன்னோன்னா அவர் பெயில் விடலை. 1 மாதம் உள்ளே இருந்தவன், ஏசிலேயே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவன் என்ன பார்க்கணுன்னு ஜெயில் சூப்பர்கிட்ட சொல்கிறான். நான் போகிறேன், நான் போய் அவங்ககிட்ட பேசினோன்னே காரணத்தோடு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், சார் எனக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, நான் ராம்ஜி நகர்காரன்னா எனக்கு செக்யூரிட்டி வேலை கூட கொடுக்க மாட்டான். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலன்னா நீங்கள் ராம்ஜி நகர்னு பார்த்தோன்னு எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டீங்க. நான் வேறு இடத்துல பொண்ணு கட்ட முடியாது, நான் வேறு இடத்துல பொண்ணு கொடுக்க முடியாது. நான் எப்படி தான் சார் வாழ்கிறது? செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான். ஏன் தொழில் இது, பேங்க்கு தானே கொள்ளையடிக்கிறான், ஏன் என்ன இந்த உயிர் எடுக்கிறீங்கன்னு. அப்புறம் அவன்கிட்ட சொல்லி, ஏன்டா எத்தனை பேர் செத்து போயிட்டான், பொட்டு அழைக்க முடியல, தாலி அறுக்க முடியல, கணவன் உயிரோடு இருக்கானான்னு தெரில, உன் பிள்ளைங்கள்லாம் கல்லூரியில் படிக்குது, உன் ஃபோட்டோவை பார்த்தோன்னா எங்கள் அப்பாவான்னு அங்கே சூசைட் அட்டம் பண்ணுது, ஒரு நாள் ராத்திரி நீ நிம்மதியாக தூங்கியிருப்பியா, உன் பிள்ளைங்களுக்கும் இந்த ஜெனரேஷனும் அடுத்து திருடன்னு வரணுமா, நிம்மதியை இழக்கணுமான்னு சொன்ன உடனே எல்லோரும் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் 1 கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழிலை ஆரம்பித்து கொடுத்து எல்லாரும் மாற்றி இன்றைக்கி நல்லா இருக்கான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட குற்றவாளிகளையே மாற்றுகின்ற வாய்ப்பு முடியும் போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களை அழைத்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி அவர்களிடம் பேசினால் அவர்கள் எப்படி மாறாமல் இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி என் மனதிலே இருந்து கொண்டே இருக்கின்றது. இதை முடிவு செய்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சமுதாயம் தான். இதற்கு மேல் பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியாது.
இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வளர்ப்பினுடைய குறைபாடுகளும், வீட்டில் வளர்க்குறது, போதிப்பினுடைய போதாமையும், ஆசிரியர்கள் போதிப்பதனுடைய போதாமை, நீர்த்து போன நெறிமுறைகளும், நெறிமுறை சார்ந்ததை நம்ம எதுவும் சொல்லி தர்றதில்லை, அபரிமிதமான இணையதள வளர்ச்சியும், இது சமூகத்தின் குற்றம். இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த இளைஞர்களுக்கு, உங்களுக்கு எனக்கு 35 வயசில் தெரியறது, அவனுக்கு 15 வயசில் தெரியுதுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது. இதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் திரும்புகின்ற இடமெல்லாம் சாராய கடை, தொட்ட இடத்திலெல்லாம் ஆபாச படங்கள், தெருவுக்கு தெருவு 50 ரூபா கொடுத்து, ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆசிரியர் தினத்திலே 50 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் கடைன்னு வச்சிருக்கான். ஒரு பய கூட ரீசார்ஜ் பண்ணுறதில்ல. நல்லா தெரிஞ்சுங்க, 50 ரூபா கொடுத்து ஆபாச படங்களை தரவிறக்கம் செய்து தருகின்றான். இப்படிப்பட்ட சூழலே வாழுகின்ற இந்த இளைஞர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால், நமக்கு சமூகத்திலே ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இதெல்லாம் விடிவு கிடைத்தால்தான் இந்த மாணவ சமுதாயம் முறையாக 100க்கு 100% பேர் முன்னேற முடியும். யார் நல்ல ஆசிரியர் என்று கேட்டால், நல்ல ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவே வாழுகிறார்கள், மற்றவர்கள் ஆசிரியர்களாக வேலை பார்க்கிறார்கள். கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல. கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இந்த மாணவ நெஞ்சங்களிலே தூண்டுவதுதான் நல்ல ஆசிரியருக்கு அழகு. The mind is not a vessel to be filled, it is a fire to be ignited. படிக்கிற ஆர்வத்தை உருவாக்கி கொடுத்து விட்டீர்களே, ஆனால் அவன் தன்னால் படிப்பான். தயவு செய்த ஆசிரியர்களே, கரும் பலகைகளும் வகுப்பறைகளும் பாட புத்தகங்களும் மட்டுமே வாழ்க்கை என்ற ஆசிரியர் சமுதாயம் நினைப்பதை மாற்றி வகுப்பறைகளிலே வாழ்க்கையை சொல்லித்தாருங்கள். இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது, குற்றமில்லாமல் எப்படி வாழ்வது, உண்மையினுடைய உயர்வு என்ன, ஒழுக்கத்தினுடைய சிறப்பு என்ன, இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஆசிரியர்கள் தலையிலே இன்று நிற்கின்றது. இது யாரும் மறுக்கவே முடியாது. அதற்கும் சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றீர்கள். வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்குவது ஆசிரியனுடைய அடிப்படை வேலை அல்ல. பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதே ஆசிரியனுடைய அடிப்படை வேலை. காரணம், ஐஐடியில் படிக்கிறான், 3 லட்ச ரூபா சம்பளத்தில் திருச்சியிலே டிரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சியிலேருந்து சென்னை போய் சென்னையில் வேலை பார்க்குறான். கோயம்புத்தூர் பொண்ணு. நடந்த சம்பவம். மாணவர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவது அத்தனையும் விசாரித்த வழக்குகள். அங்கே போனோன்னா ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் ஐடி துறையில் வேலை பார்க்குறா. அவளும் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் விரும்புகிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல். அப்போது 9 மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுது. 9 மாதம் முடிஞ்சு வரும்போது மாணவர்கள் கருத்தோடு கவனிக்கின்றீர்கள். த இன்டேக் ஆஃப் த க்ரௌட் இஸ் வெரி குட். தட்ஸ் வை நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்லிட்டு இருக்கேன், உள்ளதை உள்ளபடி. இந்த இடத்துல 3 மாதம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு கணவன் ஒரு முறை காத்திருந்து அப்படியே சொல்லுகின்றாள். அடுத்த நொடி மிக சந்தோஷத்திலே மகிழ்வான் கணவன் என்று நினைத்திருந்த மனைவிக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. கருவை கலைத்து விடுங்க. ஏங்க முதல் கரு கலைக்க சொல்கிறீங்க? அப்படியே கன்ஃபெஷனில் எழுதியிருக்கேன். அவன் சொல்கிறான், கலைச்சிரு அப்படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, ஏங்கங்கிறான். பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கணவனுடைய நடவடிக்கைகளிலே சந்தேகம். அதுக்கப்புறம் அவன் செல்ஃபோன் எடுத்து பார்க்குறான். இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு. அது கல்லூரி காலத்திலிருந்து தொடர்கிறது. அந்த பெண்ணுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம். இவனுக்கும் இந்த தொடர்பு இருந்ததுனால அவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த பெண்ணோட இருக்கிற தொடர்பு தான் கல்யாணம் பண்ணிட்ட மனைவியினுடைய கருவை கலைக்க சொல்கிறான்னு இந்த மனைவிக்கு தெரியுது. சண்டை வருது, அடித்து விரட்டி விட்டுறான். கோயம்புத்தூருக்கு வந்துடுது பொண்ணு. இது கூட நீங்கள் நடப்பதாக பார்க்கலாம். 10 மாதம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை. எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் பேசுகிறோமே, ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஒழுக்கத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய தலைவர் இப்போ சொன்னார் இல்லையா, செந்தில் கணேஷ் சொன்னதையே நான் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன். அப்படி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை பிறந்த பிறகு அப்பா யாருன்னு தெரியல, வாடா வந்து பாருன்னு பெண்ணினுடைய பெற்றோர்களும் பையனுடைய பெற்றோர்களும் 4 பேர் சேர்ந்து போய் கூப்பிட்றாங்க. 4 நாள் கழிச்சு வர்றேன் போங்க. 4 நாள் கழிச்சு வர்றான். மனம் திருந்தி வந்து விட்டான் மருமகன் என்று மகிழ்ச்சி கடலில் ஆளுகின்றார்கள். ராத்திரி தங்குறான். தானாட விட்டாலும் தசையாடும் அல்லவா. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த தாய் திடீர்னு முழிச்சு, என்னங்க குழந்தைய காணோம் பக்கத்துலன்னு பக்கத்தில் இருந்த கணவனை 10 மாதத்திற்கு பிறகு அவனை தட்டி எழுப்பி குழந்தைய காணாங்கிறான். அவன் முழிச்சுக்கிட்டு படுத்துருக்கான். பின்னாடி இருக்கிற கிணத்துல போய் பாரு, உன் கிழந்த தூங்குதுங்க.
குழந்தை தூங்குதுங்கிறான். தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் போட்டு கொன்று விட்டான். சேம் ரிப்ளிகா. நேரம் கருதி நான் அதை சொல்லலை. பெங்களூர், 2 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள், தமிழர்கள். கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு குழந்தை பிறகுது, அது வேண்டாங்கிறான். இவன் கிணத்துல போட்டு கொள்கிறான், அவன் செவுத்தில் அடித்து கொள்கிறான், சுவற்றில் அறைந்து கொள்ளுகின்றான். 2 குழந்தை இறந்து போச்சு. 2 அப்பாவும் கம்பி எண்ணிட்டு இருக்கான் ஜெயிலில். 2 பெண்களும் கணவன் இருந்தும் கைம்பெண்களாக வாழுகிறார்கள். 4 பெற்றோர்கள், அதில் 4 8 பெற்றோர்களும் காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் கனவில் கூட நினைத்து பார்க்காதவர்கள் ஏறி ஏறி இறங்குறாங்க. இதற்காகவா படிப்பு? இதற்காகவா இந்த பாடு? நினைத்து பாருங்கள். மாணவர்கள் கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், இந்த கல்வியை முதுகிலே சுமக்கின்ற மூட்டையாக நினைத்து விடாமல் நெஞ்சத்திலே சுமக்கின்ற இனிமையாக மாற்றி காட்டுகின்ற பொறுப்புடையவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. இன்றைக்கும் ஆசிரியர்கள் நினைத்தால் இந்த மாணவர்களை கூர்மையான அறிவும் நேர்மையான குணமும் அச்சம் தவிர்க்கும் பண்பும் இந்த உலகத்தை ஜெயிக்கும் மாணவர்களாகவும் மாற்றிக்காட்ட முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதை ஆசிரியர்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து மாணவர்கள். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தினம் 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 கல்லூரி நூலகத்தை பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் என்பது அதனை விட வெட்கக்கேடு பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினை ஆள முடியும் என்று தெரிந்த ஆசிரியர்கள் உங்களை படி படி என்று சொல்லும்போது, மேதகு மனிதர் அப்துல் கலாம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மனிதர் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் தொடர்ந்து சென்று சென்று படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி உங்களிடம் இறந்தே போனார். அப்போ நம்முடைய கடமை எவ்வளவு பெரியது. பணக்காரன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிக்குதோ இல்லையாங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஏழை குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்கள் படித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? காரணத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள். இப்போ நான் பார்க்குறேன் நின்று எல்லாரையும், நீங்கள்லாம் எந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது. நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். ஏதோ கோட்டுக்கிட்டலாம் போட்டுருக்கணும்னு பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க. மிக மிக சாதாரணமான ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். உங்கள்கிட்ட நின்று நான் அன்றைக்கி பேசுகிறேன். நீங்கள் ஏன் படிக்கணும் தெரியுமா? அம்பானி அதானி டாடா பிர்லா வீட்டில் இருக்கிற புள்ள படிக்குதோ இல்லையோ, நம்ம படிக்கணும். ஏன்? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. அம்பானி வீட்டில் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா 1000 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். வீட்டில் 4 வேலைக்காரன் தூக்கி ஒவ்வொரு காலை 2 பேர் வச்சுவான். ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. எப்படி வர்றீங்க பள்ளிக்கூடத்துக்கு? எப்படிப்பட்ட சுமை? இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள். எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதனால் மேடை அலங்கரிக்கின்றார்களா? முன்வரிசையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன காரணம்? அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டும்தான் நண்பர்களே. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்டத்தையோ மாநிலத்தையோ ஆட்சி செய்தோமே. எப்படி? பணத்தை வைத்துக்கொண்டா? கற்ற கல்வியை வைத்துக்கொண்டு தானே. நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தானே வாய்த்திருக்கிறது. அதை உபயோகப்படுத்திக்க வேண்டிய இடம் இதுதானே. அதைத்தானே ஆசிரியர்கள் படித்து படித்து சொல்லுகின்றார்கள். எப்போது உணர்வீர்கள்? படித்து முடித்து தெரு தெருவாக வேர்வையுடன் வேலை இல்லாமல் சுத்தும் போதுதான் உன் பெற்றோர்களினுடைய அருமையை நீ உணர்வாய்.
காவல்துறை அதிகாரியாக இதனை நான் கூறுகின்றேன். படிக்கும்போதே கல்லூரியில் காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து யாராவது வந்தீர்களே ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போவீர்கள். நிதர்சனமான உண்மை. என்ன நினைப்போம்? காலேஜுக்கு வந்துட்டோம், ஜாலியாக இருப்போம். அதற்கான இடமல்ல இது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காத. இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில, கற்பவர் நாள் சில நாளடியார். பொருள் புரியும் உங்களுக்கு. கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் நிறைந்த அவை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிதான். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் எனக்கு. திருப்பூரில் சுற்றுள்ள கிராமங்களில் என்ன ஏராள செல்வத்தை கொடுக்கறத விட அந்த கல்வி ஒன்று பிள்ளைக்கு கொடுத்துருவோமே. தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும். தான் படாத கஷ்டத்தை, தான் பட்ட கஷ்டத்தை இந்த பிள்ளை படக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன் மாணவ செல்வங்களே. தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. எத்தனை பேர் நினைத்து பார்க்கின்றீர்கள்? அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 மீதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ ராஜாவாக இருந்தால் கூட உன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் உங்களை மாதிரி கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் அப்பா 5வது மட்டுமே படித்தவங்க. +2 இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கல்லூரிக்கு வர்றீங்களே. நான் SSLC படிச்சுட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கணுன்னு எங்கள் அப்பா 300 ரூபா பணத்தை வச்சுட்டு என்னை அழைச்சிட்டு போனாங்க. இதயத்திலிருந்து பேசி கொண்டு இருக்கின்றேன். கட்ட வேண்டிய ஃபீஸ் 300 ரூபா. மார்க்கை பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன்ட்டார். நடந்த சம்பவம் கதையல்ல நிஜம். கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பதை உணர்ந்தவன் நான். அதனால் வறுமையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் மலர வேண்டும் என்பதற்காக பேசுகின்றேன். பக்கத்தில் இருந்த ரெக்டர் கேட்டார், நீ எந்த ஊருனாரு? தஞ்சாவூர்னா. தஞ்சாவூர்லேருந்து சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் இருக்க. எப்போ படிப்பேன்னாரு? ட்ரெயினில் வந்து படிப்பேன், ஹாஸ்டலில் தங்கணுன்னாரு. எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்டலுக்கு 30 ரூபா மாதத்துக்கு பணம் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு பின்னால் தம்பி தங்கைகள். வேண்டாப்பா, மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு இருக்குது, அங்கே 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவோம், அங்கே போயிடலாம், இங்கே படிக்க முடியாதுன்ட்டு மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு கண்ணிலே நீருடன் வெளியிலே சென்றவன் நான். எங்கள் அம்மாட்ட போய் அழுதேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? வறுமையை கண்டு பயந்து விடாதே, வறுமை சிறுமை இல்லைன்னாங்க. அதை அப்படியே உள்வாங்கி கொண்டேன். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே சென்ற ஆசிரியர் தினத்திற்கு ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கு பேசுவதைப் போல மாணவர்களுக்கு 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன். எப்படி வைத்தது? இந்த இடத்திலே நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய மதிப்பெண்களோ திறமையோ அறிவோ அழகோ என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். கோடிக்கணக்கான மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து இதுபோல் அருமையானது ஒரு RVS கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட கல்லூரியிலே நீங்கள் படிப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் முதுகலும் பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்த உன்னுடைய தாயும் தந்தையும் மட்டுமே காரணம் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு படியுங்கள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க காலேஜுக்குள்ளே நுழைஞ்சோன்னா எல்லாத்தையும் மறந்துடுறோமே, திரும்பி வீட்டை பார்க்குறோமா, என்னுடைய அம்மா அப்பான்னு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோமா? இல்லையே. எத்தனை பேர் செய்கிறீங்க? எங்கே தோற்கின்றோம் நாம்? படிக்காமல் இருப்பது தான் அத்துணை துன்பங்களுக்கும் ஆணிவேர். யாராவது ஒரு 10 பேர் படிச்சுட்டு அரசியல்லையோ அல்லது பில்கேட்ஸ் மாதிரியோ படிக்காதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான், நானும் அது மாதிரி ஆவேன்னு முட்டாள்தனமாக நினைத்து விடாதீர்கள். அது மாதிரி நீங்கள் பேர் சொன்னீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? 100 பேர் கூட சொல்ல முடியாது. உலகத்திலே படித்து விட்டு இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கான பேரை சொல்ல முடியும். எது உனக்கு ஈஸி? சினிமாவில் போய் நடிக்கணும்னா 1000 பேர் போகிறான், ஒருத்தன் ஜெயிக்கிறான். 99 பேர் தோற்று சுற்றி வருகிறார்கள் சென்னை மாநகர வீதிகளை. எத்தனை பேர் நினைக்கின்றீர்கள்?
எப்படிப்பட்ட பெற்றோர்கள்! சினிமாவில் நடிக்கிறவனுக்கு போய் கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணுறிய, ஷார்ட் சர்க்கியூட் ஆகி 20 அடியிலேருந்து கீழே விழுந்து கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கின்றவன் நான் எஸ்பியாக இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி விழுவுறான். மண்டை சிதறுகின்றது. என் காரில் ரத்தம் வழிய தூக்கி போட்டுட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். இறந்து விட்டான் என்னுடைய மடியிலேயே. அந்த தாய் தந்தை கதறிய கதறி இன்னும் என் கண் முன்னால் நிற்கின்றது. எது நிழல் எது நிஜம் என்று தெரிய வேண்டாமா? உங்களுக்கு அது தெரிய வேண்டாமா? இப்போது படித்தார்களே, கையில் குண்டடிப்பட்ட பிறகும் 2 பேரை சுட்டு கொண்டார் என்று. நான் நிஜம். சினிமாவில் 25 அடியிலேருந்து ஒருத்தன் குதிக்கணும், ஒருத்தன் குதிப்பான், அவனை டூப்பும்பான். 60 வயசு குதிக்காதவன் ஹீரோம்பான். அவன் நிழல். எது நிஜம் எது நிழல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, டீச்சர் மட்டும்தான் கை தட்டுறாங்க, மாணவர்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. ஏன்னு தெரியும் எனக்கு. எப்படி அதுலேருந்து விடுபடுறது? உங்களால் முடியவில்லை. அந்த அளவுக்கு அடிக்ட். நடிகர்களை பார்த்து நாம் நாடாள முடியும் என்று தப்பு கணக்கு போட்டால் வானத்தை வில்லாக்கி வாழ முடியுமா? பசிக்குமே படிப்பு முடிந்தவுடன். இன்று வரை அம்மா அப்பா சாப்பாட்டில் சாப்பிட்றீங்க, வெளியில் போனால் வேலை வேணும்ல, என்ன பண்ணுவீங்க? நினச்சி பாருங்க. சரி, இது கல்வியை பற்றி இப்படி சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். சொல்கிறவன் பாரதி. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய்.